அக்காவுடைய குழந்தை வீட்டுக்கு பார்சல்ல வருவா, வாங்கிக்கங்க. அத பார்த்த நீயும் உங்க அக்காவை நல்லா கதறுங்கடா. நீங்கள் டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். டேய் அண்ணா சொல்லுங்கண்ணே. குழந்தைங்க, நாங்க குழந்தைய கடத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோண்ணே. சரி, சாப்பாடு எதாவது வாங்கி கொடுத்தியா? இல்லண்ணே. இல்லைனா வாங்கி கொடு. சரிங்கண்ணே. டேய் அண்ணா, போலீஸ் கிட்ட இன்னும் 1 ஹவர்ல 100 கோடி வேணும்னு டிமாண்ட் வச்சிருக்கேன். எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல. நான் போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா அவங்க அப்பவும் பணத்தை அரேஞ்ச் பண்ணாம என்னை பிடிக்கிறதுக்கு உண்டான வேலையில இறங்கலாம். அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரிங்கண்ணே. எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆயிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சரிங்கண்ணே. Must be Jaysinge. Hello. ஹலோ, ஜெய்சிங்கே. ஜெய்சிங்கே. மாமா, ஓயாவா அனிவார என்ம அரகன் கிஹின் தான்னம். ஓகே. பாவை, யாராவது உனக்கு கடத்திட்டா நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? பாவை, உன்னை கடத்திட்டு போனாங்கல்ல, அப்போ நீ பயந்தியா? இல்லையா? எப்படி பயப்படாம இருந்த? நான் உன்னை காப்பாத்துவேன் தெரியுமா? ஆனா எப்பவுமே முக்கியமான நேரத்துல நம்ம அடுத்தவங்கள நம்பி இருக்க கூடாது. நாமளே நம்மளை பாத்துக்கிறதுக்கு தான் யோசிக்கணும். இதுக்கப்புறம் உன்னை யாராவது கடத்திட்டு போனா ஒரு விஷயம் நீ செய்யணும். உன்னை கடத்துறவங்க உன்னை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு நீ எனக்கு க்ளூ கொடுக்கணும். இப்போ இப்படிதான் உன்னை கடத்தி வண்டியில கூட்டிட்டு போறாங்கன்னு நினைப்போம். இப்போ நான் இங்க என்ன செய்வேன்னு தெரியுமா? இங்க பாரு, இந்த வளையல் இருக்குல்ல, இத இப்படி உடைக்கணும். ஓகேயா? இத அப்படியே கீழே போட்டுறணும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு செயினோ கம்பலோ ஏதாவது ஒண்ணு போற வழியில போட்டுக்கிட்டே போகணும். அப்பதான் உன்னை
தேடி நான் வந்தாலும் இல்ல உன் அம்மா வந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? என் செல்லம். இப்போ இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு செயினோ கம்பலோ ஏதாவது ஒண்ணு போற வழியில போட்டுக்கிட்டே போகணும். இப்ப நம்ம பிரைவேட் ஏர்ஷிப்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவனோட போட்டோவை சீக்கிரட்டா அனுப்பி அவன் பேரை சொல்லாம அவனை பார்த்தாலே அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஆனா ஐலி, அந்த வர்மாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம பணம் ரெடி பண்ணிட்டு இருக்காம அவனை அரெஸ்ட் பண்றதுக்கான அட்டெம்ப்ட்ல தான் இறங்கிருப்போன்னு இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பான். வர்மா இப்ப தப்பிக்கணும்னா எந்த வழியை தேர்ந்தெடுப்பான்றதை விட எந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டான்னு தான் நம்ம யோசிக்கணும். அப்படி பார்த்தா அவன் கண்டிப்பா ஏர் டிராவலை சூஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா நாம கண்டிப்பா எல்லா ஏர்போர்ட்லயும் செக்யூரிட்டி டைட் பண்ணிருப்போம்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் இப்ப தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி கடல் தான். நம்ம சென்னையில இருந்து யாழ்ப்பாணம் 350 கிலோமீட்டர் தான். அவன் ஜாஃப்னா போர்ட் வழியா யாழ்ப்பாணத்துக்குள்ள நுழைஞ்சு இலங்கையில இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபாரின் தப்பிக்கிறதுக்கான பிளானை தான் அவன் சூஸ் பண்ணியிருப்பான். இலங்கையில இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபாரின் தப்பிக்கிறதுக்கான பிளானை தான் அவன் சூஸ் பண்ணியிருப்பான். அப்படின்னா இந்நேரம் வர்மா சென்னை சவுத் சி சோர்ஷலையும் இல்ல நார்த் சி சோர்ஷலையும் தான் இந்நேரம் போயிருப்பான். ஏடி சிவா, நீங்க 2 பேரும் கெஸ் பண்ணது கரெக்டா இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றதா பிளான்? சார், நானும் சிவாவும் சவுத் சி சோர்க்க கிளம்புறோம். இன்னொரு டீம் நார்த்துக்கு போட்டோம். இன்னொருத்தவங்க சென்னையில இருந்து வெளியில போற எல்லா டோல்கேட்லயும் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வெஹிக்கிள் போனா அதை செக் பண்ணுவாங்க. அப்பா, நான் அங்க போறேன். அதே சமயம் இப்போ வர்மா பிடியில குழந்தைங்க சிக்கி இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்மாவை பிடிக்கிறதுக்கான அட்டம்ப்ட்ல நம்ம இறங்கி இருக்கோம்னு வர்மாவுக்கு நியூஸ் போயிடக்கூடாது. அது குழந்தைங்களுக்கு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல்.